இந்த இத நீயும் கொஞ்சம் மோந்து பாரு. நீ கொடுத்த விருந்து மேல ஆன மனசு குளிந்துரும். தக்ஷா, இங்க என் ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கொண்டாட்டத்தை பத்தி பேசுறியா? கொதிக்குது இல்ல, அது குளிர்விக்குதான் இந்த மோந்து பாருன்னு சொல்றேன். அந்த சந்திரகாந்தா, அந்த மீனவ பொண்ணு என் 2 பசங்களையும் பம்பரமா ஆட்டி வைக்கிறா. ஒருத்தன் அழகுல மயங்கி கிடக்குறான், இன்னொருத்தன் அவ மேல பைத்தியமாவே சுத்துறான். நீ என்னடானா அமைதியா இருங்க. இல்ல, நெருப்ப தலைமையில வச்சுட்டு இப்படி கொதிச்ச என்ன ஆகும்? ஆனா அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு எதுவும் ஆகாது. நீதான் உடைஞ்சிருவ. நீதான் நெருப்புனால அழிஞ்சு போயிடுவ. ஏன்னா அங்க காதல் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. அந்த காதல் நெருப்பு கிட்ட உன்னோட மந்திர தந்திரம் எதுவும் வேலைக்காகாதுமா. அதுக்குதான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் இங்க வர வச்சேன். எனக்கு என் பசங்க திரும்ப வேணும். என் பசங்க முழுசா எனக்கு திரும்ப வேணும். என் முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி நின்னவன் வேணும். கண்டிப்பா நிப்பா. கண்டிப்பா அவ திரும்ப வருவான். அதனாலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். நான் எனக்காக நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வர சொன்னதை கொண்டு வந்திருக்கியா? இதோ பாரு, நீ கேட்ட அந்த பயங்கரமான ஆபத்தான அட்டகாசமான போதை பொருள். போதை மேல ஆட இத குடிச்சா வீரா உனக்கு அடிமை ஆயிடுவான். இதுதான் எனக்கு தேவை. இத வச்சுதானே சின்ன வயசுல நம்ம விளையாடணும். இத வச்சுதான் எனக்கு பிடிக்காத எல்லாரையும் நான் கொன்னேன். இத கொடுத்து வீராவை கொல்ல போறியா? ஐயோ இல்லன்னு, வீரா சாதாரணமானவன் கிடையாது. அவன் ஒரு இரும்பு. இத குடிச்சதும் அவனுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயங்கரமான வெறி உண்டாகும். மனுஷனா இருக்கிறவன் மிருகமா மாறணும். அந்த மிருகம், அந்த கொடிய மிருகம் அந்த சந்திரகாந்தாவை கொல்லணும். அந்த பொண்ணு நான் அடிமையா வச்சிருந்த பூனைக்குட்டிய புலியா மாத்தி அவ கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கா. ஆஹா, ஐராவதி கலக்குறமா கலக்குற. பாதாம் பிஸ்தா பாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனையே தூக்குதே. அப்ப சுவை எப்படி இருக்கும் இல்லங்க? குடு, என்கிட்ட குடு. என்னங்க நீங்க? அப்படி என்ன இருக்கு அதுல? என்ன இப்படி அடிச்சு தள்ளுறீங்க? எவ்வளவு வேகமா என்ன தள்ளுங்க. நான் மட்டும் உன்னை தள்ளாம இருந்திருந்தா நீ அதை குடிச்சிட்டு நேரம் மேல போய் ஆட்டத்தை போட்டிருப்ப. நீ ஏன் அப்படி? முதல்ல உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்க. இல்லன்னா நீ அதுல எரிஞ்சுதான் போவ. இதோ பார், இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பால். இத ஒரு வீரமான ஆம்பளை குடிச்சானா சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் நரகமா மாறிடும், தெரியுதா? ஆனா ஒரு பொம்பளை குடிச்சா நேரா சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதுதான். இத புடி தங்கச்சி. எதுக்கு இன்னொரு தடவை யோசி. மனச ஆற விட்டு யோசி. இல்ல, திரும்ப யோசிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. செஞ்சு காட்டுறேன். வீரா, என்னை எங்க கூட்டிட்டு போற? இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். எங்க வந்திருக்கோம்? நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது, சரியா? சரி. கண்ணை திறக்கவா? வேணாம். இப்ப தர. நீயே என் வலி, நீ
என் ஒளி என் உயிர் காதலி சுவாசம் முழுதும் இந்த அறை எவ்வளவு அழகா இருக்கு. யார் இதை பார்த்தாலும் பிரமிச்சு போயிடுவாங்க. என் வலி நீயே என் ஒளி என் உயிர் காதலி சுவாசம் முழுதும் முந்தன் வாசம் உயிர் காதலி எந்த உயிர் காதலி எந்த உயிர் காதலி. இதுதான் உன்னோட பரிசுனா? இந்த பரிசு நல்லா இருக்கு. இல்ல, இது பரிசு இல்ல.